எல்லாருக்கும் வணக்கம். இப்போ யோசிச்சு பாருங்க, மாடர்ன் சயின்ஸும் ரொம்ப ரொம்ப பழமையான தத்துவமும் ஒரே விஷயத்த பத்தி பேச முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னைக்கு நாம அலச போறது இந்த ரெண்டு உலகத்தையும் ஒன்னா இணைக்க முயற்சி பண்ற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சிந்தனைய பத்தி தான். வாங்க உள்ள போலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இன்னைக்கு சயின்டிஸ்ட்களோட தூக்கத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி. முதல் பகுதியில நவீன அறிவியல் தீர்க்க போராடுற அந்த பிரபஞ்சத்தோட மர்மம் அது என்னங்கிறது முதல்ல சரியா புரிஞ்சுக்கலாம். நம்பவே முடியல இல்ல? நாம பாக்குறது, தொடுறது, நம்ம சயின்ஸ் வச்சு அளந்து பாக்குற எல்லா விஷயமும், அதாவது இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள், நாம எல்லாமே சேர்த்து இந்த பிரபஞ்சத்துல வெறும் 5% தானா? அப்போ அந்த மீதி இருக்கிற 95% என்ன? அதுதான் இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய மர்மம். இந்த புரியாத மர்மமா இருக்கிற அந்த 95% பகுதிக்கு விஞ்ஞானிகள் ஒரு பொதுவான பேர் வச்சிருக்காங்க. அதுதான் கருந்துறை அல்லது த டார்க் செக்டர். நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பிரபஞ்சத்தோட பெரும்பான்மை தான் இந்த டார்க் செக்டர். சரி, இந்த டார்க் செக்டருக்குள்ள என்னென்ன மர்மங்கள்லாம் அடங்கியிருக்கு? முதல்ல நமக்கு தெரிஞ்ச கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை. அதுக்கப்புறம் கேலக்சிகளையெல்லாம் ஒன்னா சிதறாம பிடிச்சு வச்சிருக்கல நம்பப்படுற அந்த டார்க் மேட்டர், அதாவது கருப்பொருள். அதை சுத்தி இருக்கிறதா சொல்ற டார்க் மேட்டர் ஹேலோ. கடைசியா நம்ம பிரபஞ்சத்தை நாளுக்கு நாள் வேகமா விரிவடைய செய்யற அந்த டார்க் எனர்ஜி, அதாவது கருமாற்றல். இந்த 4 விஷயங்களோட மர்மத்தை அவிழ்க்கதான் விஞ்ஞானிகள் போராடிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த பெரிய புதிர அவிழ்க்க நம்ம பார்க்க போற அந்த ஆய்வுல 2 ரொம்பவே வித்தியாசமான கண்ணோட்டங்களை எடுத்துக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த 2 பார்வைகளையும் ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் நோபல் பரிசு வாங்கின ஒரு அண்டவியல் அறிஞரோட பார்வை, இன்னொரு பக்கம் ஒரு இந்திய ஆன்மீக தத்துவஞானியோட பார்வை. ரெண்டும் வெவ்வேறு துருவங்கள் மாதிரி இல்லையா? இந்த அறிவியல் மாதிரி, அதாவது லாம்டா சிடிஎம் மாடல்ல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது டார்க் மேட்டரையும் டார்க் எனர்ஜியும் தனித்தனி விஷயங்களை பாக்குது. ஒன்னு பிரபஞ்சத்தை ஒன்னா சேர்க்குது, இன்னொன்னு விரிவடைய செய்யுது. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்ல, இது வேற அது வேறங்கிறது தான் இந்த மாடலோட அடிப்படை. இப்போ இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான இடம். சுத்த வெளிங்கிற இந்த தத்துவ கருத்து வெறும் காலி இடத்தை, அதாவது எம்டி ஸ்பேஸ சொல்லல. அதுக்கு பதிலா இத நிரந்தரமான, எல்லையே இல்லாத, தன்னைத்தானே எருக்கிக் கொண்டு சுத்தி ஒரு அழுத்தத்தை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த பேராற்றல் களமா வரையறுக்குது. இது வெறும் இடம் இல்ல, இது ஒரு செயல் புரியற சக்தி. இப்போதான் நாம இந்த ஆய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுன அந்த அறிவியல் பார்வைக்கும் இந்த தத்துவ பார்வைக்கும் நடுவுல எப்படி ஒரு பாலத்தை கட்ட முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு இந்த பகுதியில தான் பார்க்க போறோம். சரி, கேள்வி இதுதான். எப்படி ஒரு தத்துவத்துல சொல்ற சுத்த வெளிங்கிற ஒரு கான்செப்டோட பண்புகள் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மர்மங்களான டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜிக்கெல்லாம் ஒரு விளக்கமா இருக்க முடியும்? இந்த சுத்தவெளி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்டெப்ஸ் தான். 1, அந்த சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளுது. 2, இந்த இறுக்கத்தினால தன்னை சுத்தி ஒரு அழுத்தத்தை, ஒரு பிரஷர் ஃபோர்ஸ உருவாக்குது. 3, இந்த ஒரே ஒரு அழுத்தந்தான் நமக்கு தெரிஞ்ச ஈர்ப்பு விசையாகவும் பிரபஞ்சத்தோட விரிவாக்கமாகவும் வெளிப்படுதுங்கிறது தான் இந்த கோட்பாடு. இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஆழ்கடலோட அடியில இருக்கிற தண்ணியோட அழுத்தத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அங்க ஒரு பயங்கரமான அழுத்தம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சுத்தவெளியும் பிரபஞ்சம் முழுக்க ஒரு அடிப்படை அழுத்தத்தை செலுத்துதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். அழிவியல் புதிர்களை இந்த தத்துவ விளக்கங்களோட எப்படி நேருக்கு நேரா பொருத்தி பார்க்கறாங்கன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இதுதான் இந்த ஆய்வோட மொத்த சாராம்சமே. முதல்ல கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை. இது அந்த சுத்தவெளியோட நேரடி வெளிப்பாடு, சிம்பிள். அடுத்ததா டார்க் மேட்டர், கருப்பொருள். இது வேற ஒன்னும் இல்ல, அதே சுத்தவெளியோட தன்னிருக்க அழுத்தத்தோட ஒரு அளவியல் வெளிப்பாடு. அதாவது அதை நம்ம அளந்து பார்க்கும்போது அது டார்க் மேட்டரா தெரியுது. அடுத்தது டார்க் மேட்டர் ஹேலோ. இது அந்த ஆற்றல் களத்தோட ஒரு கட்டமைப்பு வெளிப்பாடு, ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம். கடைசியா டார்க் எனர்ஜி, கருமாற்றல். இது அதே அடிப்படை ஆற்றலோட ஒரு பெரிய அளவிலான இயக்க வெளிப்பாடு, அதாவது பிரபஞ்ச அளவில் அதோட செயல்பாடு. பாத்தீங்கன்னா நம்ம 4 தனித்தனி மர்மங்கள்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே சுத்த வெளிங்கிற ஒரே ஒரு அடிப்படை ஆற்றலோட 4 விதமான தோற்றங்கள் தான். அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா,
இங்க 4 தனித்தனி மர்மங்கள் கிடையாது. ஆனா ஒரே ஒரு அடிப்படை ஆற்றல் களத்தோட 4 வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தோட 4 பெரிய புதிர்களுக்கு ஒரே ஒரு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு பார்வை எதுக்கு முக்கியம்? இதனால அறிவியலுக்கும் தத்துவத்துக்கும் என்ன தாக்கம் ஏற்படும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இந்த ஆய்வு கட்டுரை எந்த ஒரு புது கணித ஃபார்முலாவையும் கொடுக்கல. இது ஏற்கனவே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச வானியல் டேட்டாவை ஒரு தத்துவ கண்ணோட்டத்துல எப்படி விளக்கலான்னு மட்டும்தான் முயற்சி பண்ணுது. சரி, எந்த ஒரு கோட்பாட்டுக்கும் பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். அந்த வகையில இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இது பிரபஞ்சத்தை தனித்தனி துண்டுகளா பார்க்காம ஒரே தொடர்ச்சியான சிஸ்டமா பார்க்க உதவுது. கேலக்ஸி ஏன் சிதறாம இருக்குங்கிறதுக்கும் பிரம்மஞ்சம் ஏன் விரிவடையுதுங்கிறதுக்கும் ஒரே விளக்கத்தை கொடுக்குது. ஆனா மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இது சொல்ற இந்த தன்னிருக்க ஆற்றல் களத்தை நம்மால இன்னும் எந்த கருவியை வச்சும் அளக்க முடியல. அது ஒரு பெரிய குறை. அது மட்டும் இல்லாம, அப்படி ஒரு ஆற்றல் இருந்தா கூட அது எங்கிருந்து வந்துச்சுங்கிற மூல காரணமும் நமக்கு தெரியாது. இந்த முழு விளக்கத்தையும் இந்த ஆய்வு கட்டுரையிலிருந்து எடுத்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட முடிக்கலாம். ஆன்மீக தத்துவமும் நவீன அண்டவியலும் ஒரே இயற்பியல் உண்மையை வெவ்வேறு மொழிகளில் விவரிக்கக்கூடும். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அறிவியலும் மெய்ஞானமும் ஒரே மலையின் உச்சியை அடைய முயற்சி பண்ற 2 வெவ்வேறு பாதைகளா இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?